அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை பற்றியும் கோயிலினுடைய சிறப்புகளையும் அதன் பெருமைகளையும் பற்றி இந்த பதிவில் காணலாம். அண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களின் அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களின் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழ, இடையில் நெருப்பு பிளம்பு தோன்ற, நம்மில் யார் இதன் அடியையும் முடியையும் கண்டறிபவரே நம்மில் பெரியவர் என உரைத்தனர். அதன் அடியை காண திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்து அடியை காண இயலாமல் திருமால் திரும்ப அன்னை வடிவம் எடுத்து முடியை காண சென்ற பிரம்மர் வானிலிருந்து கீழே வரும் தாளம்பூவிடம் இது யாதென வினவ, அதற்கு இது சிவபெருமான் எனவும் நான் சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாளம்பூவிடம், நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிளம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என கூறும்படி கேட்டார் பிரம்மர். தன்னால் அடியை கண்டறி தளக்க முடியாததை ஒப்புக்கொண்ட திருமாலிடம் பிரம்மன், நான் பகிரதனுக்காக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாளம்பூவே சாட்சி என உரைத்தும் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் என கூறி எள்ளி நகையாடியதனால் ஆத்திரமுற்ற சிவன் பத்ம கற்பத்தில் பிரம்மன் திருமாலின் முத்தி கமலத்தில் தோன்றுவோர் எனவும் தாளம்பூ சிவபூசையின் இனிமேல் பயன்படாதெனவும் உரைத்தார். தாளம்பூ மன்னிப்பு கேட்டதற்கு இணங்கிய சிவன், நான் பூமியில் எனது பக்கைக்காக குழந்தைக்காக அவதரித்த உத்திர கோசமங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவாய் எனவும் அருளினார். திருமாலால் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவர் என உரைப்பார்களெனவும் பிரம்மன் கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மர், நடுபாகத்தில் திருமால், மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினார். தன்னை நோக்கி தவமேற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாக்கத்தில் அமர்த்தி அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்கு உரிய தலம் இத்தலம் ஆகும். திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று பக்தர்களால் போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. தலத்தில் நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளனர். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றார்கள். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ராமணர், சேஷாத்திரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், கூகை நமச்சிவாயர் போன்ற குறிப்பிடத்தக்கவர். திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது. பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம், நால்வராலும் பாடப்பட்ட தலம், எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம். இத்தலத்தில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன. மூர்த்தி தலம், தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது. பிரம்மன் திருமால் ஆணவம் அளித்த தலம். அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம். கார்த்திகை தீபத்தின் மூலம் தலம். ஆதார தலங்களுள் இது மணிபூரக தலம். இத்தலம் மலையுச்சியில் ஏற்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம். நகரின் மையத்தின் மலையடிவாரத்தின் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் உள்ளன. கோபுரங்கள் மழிந்த ஆலயம் இது. இவ்வாலயத்தின் உள்ளே 6 பிரகாரங்கள் உள்ளன. 148 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 36 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம். திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவர் நந்தி பகவான் அருளியுள்ளார்.
வள்ளலான மன்னன் நினைவு நாளில் அவனுக்கும் இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறார். வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலை உள்ளது. திருஞான சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியுள்ளார். ஆடி மாதம் பூரம் தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சந்நிதி முன்பு தீ மிதித்தல் நடைபெறும். இதை வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாது. திருவண்ணாமலை தலத்தில்தான் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில்தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயில்களின் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வதுதான் வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகரான இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படவில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையின் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று தல புராண பாடலில் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரை எரியும். கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்கள். அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்படும் தீபம் உலகத்தையே எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலின் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள கால பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள். பிறகு மலையின் அதைதான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டு முழுவதும் சுமார் 20 லட்சத்துக்கு மேல் பக்தர்கள் திரள்கின்றனர். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணி அகலும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கம் இடுவார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உடம்பு நாம் என்னும் எண்ணத்தை அழித்து உள்முகத்தால் அத்னவாத ஆத்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும். இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி. அருணகிரிநாதரின் வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலம் இதுதான். அண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். கிரிவலம் செல்லும் போது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்க கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. கிரிவல பாதையில் 8 திசையிலும் ஒவ்வொரு லிங்கம் உள்ளது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், நேமலிங்கம், திருநீதி லிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் ஆகியவற்றை வணங்கி செல்ல வேண்டும். மலையை ஒட்டிய பக்கம் செல்லாது இடது பக்கமாக செல்ல வேண்டும். அண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்று ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள். ஆனால் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியின் எல்லா நாட்களும் வலம் வரலாம். இவை மிகச்சிறந்த மாதங்கள் என்கிறார்கள் பெரியவர்கள். இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்ற மனதில் சொல்லியபடி நடக்க வேண்டும். மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும். தினமும் கிரிவலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும். செந்தூர விநாயகர் கொடிப்பக்கம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். திருவண்ணாமலையில் விநாயகருக்கு செந்தூர பூசுகின்றனர். பொங்கலன்று திருவண்ணாமலை கோயிலில் உள்ள நந்திக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் நெய்வேத்தியம் செய்து கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்வார். அவ்வேளையின் அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார். தனது வாகனமான நந்தியை பெருமைப்படுத்தும் விதத்தில் சிவன் இவர் முன் எழுந்தருள்கிறார். திருவண்ணாமலை திருப்புகழ் புலவர் அருணகிரியாருக்கு கைகளில் 6 விரல் இருந்தது. அவர் ஆறுமுக பக்தர் என்பதால் அந்த முருகனை அவருக்கு அப்படி கொடுத்தான் போலும். அவர் கால்களை சற்று உயர்த்தி ஏக்கி நடப்பார். அந்த நடை மயில் போல இருக்குமாம். முருகனின் வாகனத்தை இது நினைவுபடுத்தியது. இங்கே முருகப்பெருமான் இளைஞனார் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்கப் பெறுகிறார். அருணகிரியுடன் சாவல் விட்டான், சம்பத்தாண்டான். அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இவர்தான் கம்பத்தினையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூணின் காட்சி தருகிறார். அருணகிரி வள்ளலான கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்றபோது
தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர் கோபுர திலையனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் உற்சாகா நியூஸ் சேனலை பார்க்காதவங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.